வேம்பு பாலா இந்த வரத்து வந்தால் அகஸ்தீஸ்வரம் சீதாராமன் எந்த வரத்து வருவான்? உதயத்தின் உத்தரவாய் இதயத்திலே ஆதவ சித்திரம் தீட்டி உள்ளங்கள் தோறும் திருவிழா உற்சவத்தில் உற்சாக மலையில் நனைய வந்திருக்கக்கூடிய மதுரை மண்ணின் மகுடங்களாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் பொன் நல்வாழ்த்துக்கள். நட்புக்கு கற்போடும் ஒரு கற்புக்கரசர்களாகவும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய விரல்களை வைத்தவுடனே விறகு கட்டைகளை கூட வீணைகளாக்கும் எண்ணணி வித்தகர்களே. விறகு கட்டைகளை வீணைகளாக்குறது ரொம்ப அற்புதம். எல்லாவற்றிற்கு மேலாக பாருங்க, அலைமகள் கலைமகள் மலைமகள். அலைமகள்கிட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய் இருக்கு, கலைமகள்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு, மலைமகள்கிட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய் இருக்கு. இங்கே பாருங்கள், சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்றும் பராதிகளாய் பஞ்சாதி பார்களாய். அங்க ஒரு கொஞ்சம் கடம், இங்க கொஞ்சம் கடம், இது கந்து வெட்டி கடம். நொந்து நுறங்கிட்டீங்க போல இருக்கு. ஆமா பாருங்க, எறும்பின் காலுக்கு லாடமடித்து எறும்பின் காலுக்கு லாடமடித்து அதன் முதுகிலே இமயத்தை ஏற்றலாம் என ஏமாற்ற வந்திருக்கிறார்கள். ரொம்ப அற்புதம். இப்போ நான் நிறைய சொல்லலான்னு நினைச்சேன், ஆனா 12 நிமிஷம் தான். பாலா அருமையா சொன்னாங்க, வேம்பு பாலா. நான் மதுரைக்கு வந்தாலாவது வேம்பு இனிக்கன்னு நினைச்சேன். பாருங்க, வேம்பு பாலா அழகா சொல்லாங்க. ஒரு கேள்வி, காரைக்கால் அம்மையாரை வரும் நம் அம்மை அப்படின்னு உறவு சொல்லி அழைத்தார்கள் சொன்னாங்களே. என்னம்மா நீங்க காரைக்கால் அம்மையாரை உறவு சொல்லி உறவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அப்படி அழைக்கவில்லை. எந்த ஒரு பெண்ணையும் தமிழன் வயசுக்கு வந்தவளையும் வராதவளையும் பிறந்த குழந்தையும் அம்மா என்று அழைக்கக்கூடிய பண்பாடு கொண்டவன். நான் ஒண்ணு கேட்கட்டா? இதே மதுரையிலே அந்த மனம் வீசுது. பகவான் தோபரகபதியில இருக்காரு கிருஷ்ண பகவான். அவருக்கு சொக்காரமார் வரல, சொந்தக்காரன் வரல, அண்ணன் அண்ணி தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி மாமா மாமி சித்தி சித்தப்பா எக்ஸட்ரா, சின்ன வீடு பெரிய வீடு, ஒரு வீடு வரல. குசேலன் ஒருத்தர் இருந்தான். எல்கேஜில கண்ணபுரானும் குசேலனும் ஒரே கிளாஸ்ல படிச்சாங்க, டொனேஷன் கொடுக்காம. ப்ரீகேஜி ஒண்ணாதான் படிச்சாங்க. ஆமா பாருங்க, படிச்சாங்க. இப்போ குசேலனுக்கு 27 பிள்ளை. யாரும் சென்சார் பண்ணதுக்கு எந்த உறவும் போகல. அவனுக்கு கிடைச்ச வாழ்வியல் சுதந்திரமே அது ஒண்ணும். 27 பிள்ளை, 27. ஆமா, ஒண்ணுக்கும் வழி இல்லை. இப்போ அம்மா சொல்லு, போங்க என்னங்க போங்க, கண்ணையான் கூட படிச்சவரு சொன்னீங்க இல்லையா, அவர் சக்கரவர்த்தியா இருக்காரு, நீங்க மந்திரியா இருக்கல, நல்ல காலம் சக்கரவர்த்தியா இருக்காரு, போங்கன்னா. குசேல வேற வழி இல்லாம போறானா, ஸ்பீடா நானும் போயிரு. நேரே போனா கண்ணபுரான எப்படி போறான்னு தெரியும் பாக்கு. கற்பனை பண்ணி மனசாட்சியை தொட்டு, மதுரை மக்கள்கிட்ட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அங்கதான் மனசாட்சி உண்டு. நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட பிறந்த தம்பி அழுக்கு சட்டையும் ஒரு முண்டா பனியனையும் போட்டுக்கிட்டு கிழிஞ்ச வேட்டியை உடுத்துட்டு மண்டபத்து வாசல்ல நின்னா மணவரையில நிற்கக்கூடிய சம்பந்திய சொக்காரனை போய் கூப்பிடுவாரா? கூப்பிட மாட்டான் ஐயா, கூப்பிட மாட்டான். ஆமா, இப்ப கண்ணபுரான் எங்க இருக்காரு? வலது பக்கம் சத்யபாமா, இடது பக்கம் ருக்குமணி. அந்த டைம்ல எனக்கு ஒருத்தன் நட்பு எங்க வருது பாருங்க. கண்ணபுரான் ஓடி போற குசேலன் கூனி குறி ஒரு அவனுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும்ல. ஆமா, ஏன்னா சக்கரவர்த்தி நான் என் கூட படிச்சவன், நடுவர் சொன்னவன் ப்ரீகேஜில இருந்தே படிச்சிருக்கான், நான் சொல்லேனே ஊர்ல கிண்டல் பண்ணி விடுவானே. நாம என்ன பண்ண, குசேலன் கூனி கறிக்கு கொஞ்சோல அவுலு வித்து நெல்ல பொஞ்சாதி அவுலா இடிச்சு கொடுத்துருக்கான். அதை பொட்டணம் கட்டிட்டு கம்ப பிடிச்சிட்டு இப்படி போறான் குசேலன். யார ஒரு ஏக பரம்பொருள் கண்ணபுரான பார்க்கறதுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போறதுக்கு. கண்ணை உடனே பார்த்து, யாருப்பா நீ? ஐயா நான் தான் ஐயா உங்களுக்கு போஸ்ட் ஓட்டினேன், நான் தான் ஐயா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண பிரச்சாரம் பண்ணேன், நான் தான் ஐயா என் பொண்டாடிய தாலையெல்லாம் வித்து அட வச்சேன். அப்படியா தம்பி, நீ அப்போ அதை எவிடன்ஸோட கொண்டு செலவு பண்ணதெல்லாம் பில்லு கொண்டு வானா ரூபாதாரம். ஆனா கண்ணபுரான் ஓடி போனாரு, கட்டி பிடிச்சாரு, நண்பாரு நண்ப. உடனே அவளை கொடுத்தா, ஒருபடி அவளை கண்ணன் சாப்பிட்டாரு.
ஒரு பிடி அவலை சாப்பிட்ட உடனே கற்பின் திண்மை இல்ல, பக்தியின் திண்மை இல்ல, நட்பின் திண்மை. ஒரு பிடி அவலை கண்ணபுரம் சாப்பிட்டவுடன் குசேலனுடைய குடிசை மாட மாளிகையாக மாறியது. இதாயா நட்பு. மாட மாளிகை இல்ல, பொன்வேய்ந்த மாளிகை. குசேலனுடைய குடியிருப்பு பொன்வேய்ந்த மாளிகையானது. அவனுடைய வீட்டின் அறைகலன்களில் எல்லாம் முத்தும் பவளமும் முழுவயிரமும் மாணிக்கமும் கொட்டியது. கொட்டோ